பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நாள் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த இந்த அருமையான ஜூன் மாதத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்திலும் நாங்கள் வீடுகளிலிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளுகின்ற ஆசீர்வாதத்தை நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆலயத்தினுடைய பிரகாரங்களை இப்படி காணொளியின் மூலமாய் காணும் பொழுது ஒரு தரிசனங்களை போல எங்களுடைய ஆலயம் எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தாவே, எங்கே 2 பேர் 3 பேர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவனே, அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கின்ற இந்த வேளையில் எங்களோடு வாரும், உம் பிரசன்னம் தாரும், ஆசீர்வாதமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் நம்முடைய ஆராதனையின் துவக்க பாடலாக பாமாலையிலிருந்து 191வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 191, சாந்த இயேசு சுவாமி வந்து நேரமும் எங்கள் நெஞ்சை உந்தன் ஈவால் நிரப்பும். பாமாலை 191. Amen.
இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடத்தை வாசிக்க கேட்போமாக. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 வசனம் தொடங்கி 14 வசனம் வரை முடிய. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையிலும் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றார். அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினியும் ரதமும் அக்கினி குதிரையும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காட்டினால் பரலோகத்துக்கு ஏறிப்போனான். அது எலியா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பி அவனை அப்புறம் காணாமலும் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானிலே கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகி கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்தவுடன் அது இருபக்கமாய் பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான் என்பதே இன்று நாளுக்காக வாசிக்கப்பட்ட வேத பாதம் வாசிச்சாச்சு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த நாளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி வேத பாடம் வாசிக்க நம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் அது யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 30 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவர் சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோம் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்மோடு கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரயுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவ அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுதும் எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. அன்பிற்குரியவர்களே, வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளும் முகமாக 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லோரும் இணைந்து ஏறெடுப்போமாக. பக்கம் 15, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலிமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக பஸ்த சபையும் பஸ்வாங்க ஐக்கியமும் பாவம் மன்னிப்பு சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஜெபம் செய்வோம். கிருபையில் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் 28ஆம் தேதி இதோ இந்த பரிசுத்த தெய்வீக ஆராதனையில் கலந்து கொள்கிற எங்களோடு உங்களுடைய பிரசனத்தை தந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என நாங்கள் பாடினதை போல உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சொந்த ஜனங்களாக, உம்முடைய சீசர்களாக உம் சத்தம் கேட்க, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்களை தத்தம் செய்ய இந்த நேரங்களை பிரத்யேகமாக ஆசீர்வாதமாக்கி தாரும். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் திருச்சபை நாம் தியானிக்க வேண்டும் என நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சாட்சியுள்ள சீடத்துவம். சாட்சியுள்ள சீடத்துவம். Discipleship as witness. Discipleship as witness. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிறைவு காலத்தில் சீடர்களை அவர் அழைத்து, இதோ நான் மீண்டும் பரலோகத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே அவர்களிடத்திலே கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், ஒரு தீர்மானம், ஒரு மிகப்பெரிய அனுப்புதல், கிரேட் கமிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய், prepare yourself, go to the nations and make everyone as disciples and give them baptism in the name of Father, Son and the Holy Spirit, and teach them what I have commanded to you. Behold, I will be with you end of the world என்று ஆண்டவர் சொன்ன அருமையான வசனங்களை தற்போது நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் தாங்கிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் என்று சொல்கிறார். யார் இந்த நீங்கள்? ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும். இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? புறப்பட்டு போக வேண்டுமாம். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாம். இந்த உலகத்தில் சாட்சியாய் இருக்க வேண்டுமாம். எதற்காக? சகல ஜாதிகளை, ஜாதிகள் என்று சொன்னால் சகல தேசத்தார் என்று பொருள். டா எத்தனாஸ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் சீசராக்கி, make them as disciples என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே,
இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பணி இந்த பணிதான். சீசராக்குங்கள், சீடராய் வாழுங்கள். இந்த காரியத்திற்காக இந்த காலை நேரத்திலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு மிக அழகாக 2 பேரை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எலிசா அவர்களை குறித்தும், புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனை குறித்தும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட எலிசாவினுடைய இந்த சீடத்துவ அழைப்பு, அதை நாம் பார்க்கும் பொழுது எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த எலியா என்கின்ற தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்மேல் மலை, ஏசபேல் ராணியினுடைய கோபம், இன்னும் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே எலியாவை பின்தொடர்கின்ற எலிசா, இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். எலியா, எலைஜா என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான பெயருக்கு ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள் என்று சொன்னால், God is Yahweh. God is Yahweh. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். யாவே, தேவாதி தேவன். எலிசா என்பதற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. God is salvation. தேவனே ரட்சிப்பு. சர்வ வல்லமை பொருந்திய பெயரை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எலியா, எலைஜா என்கின்ற தீர்க்கதரிசிக்கு பிறகு எலிசா, தேவன் ரட்சிப்பு கொடுக்கிறவர் என்கின்ற பெயரை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு தீர்க்கதரிசியை குறித்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள இன்றைக்கு அழைப்பு பெற்றிருக்கின்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வசனம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எலியாவுக்கு தெரியும் இன்றோடு அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறது. இப்பொழுது ஆண்டவர் அவரை அழைக்கப் போகிறார். ஆனால் எப்படி சொல்லுகிறார்? இங்கே நாம் பார்க்கும் பொழுது கில்கால் என்கின்ற ஒரு இடத்திற்கு போகிறார்கள். அப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து, நீ இங்கேயே இரு, நீ என் பின்னே வர வேண்டாம் என்று சொல்கிறார். அப்பொழுது எலிசா சொல்கிறார், இல்லை, நானும் உன் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். நான் உம்மை விடுகிறதில்லை, 2வது வசனம், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். இருவரும் பெத்தேலுக்கு புறப்பட்டு போகிறார்கள். நடந்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், இவர்கள் இந்த பயணத்திற்கு பெத்தேலுக்கு போகிறார்கள். முடிந்ததா? இல்லை. பெத்தேலுக்கு சென்ற பிறகு அங்கிருந்து மீண்டும் எரிகோவுக்கு போகிறார்கள். 4வது வசனம். முடிந்ததா? இல்லை. அங்கிருந்து மீண்டும் யோர்தானுக்கு வருகிறார்கள். முடிந்ததா? யோர்தானுடைய கரையை அவர்கள் கடந்து வருகின்ற வேளையிலே
அன்பானவர்களே, அப்பொழுதுதான் இந்த எலியா அந்த இடத்திலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற சூழ்நிலையிலே அங்கு நடக்கின்ற ஒரு பெரிய சம்பவம் என்ன என்று சொன்னால், எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? What shall I do to you before I take up to heaven? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எலியாவுக்கு தெரிகிறது, இந்த எலிசா நமக்கு பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஊழியத்தினுடைய பின்தொடர்பு இவராகத்தான் இருக்க முடியும். He is supposed to be my successor என்று சொல்லி எலியா புரிந்து கொள்கிறார். ஏன் தெரியுமா? பாருங்கள் பிரியமானவர்களே, முதல் அவர்கள் பெத்தேலுக்கு வருகிறார்கள். பெத்தேலிலே அங்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாவின் இடத்திலே சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன் தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பிறகு அங்கிருந்து எரிகோவுக்கு போகிறார்கள். எரிகோவிலேயும் அங்கிருக்கிற சில தீர்க்கதரிசிகள் வந்து, இன்றைக்கு உன் தலைமையாக இருக்கிற உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது உனக்கு தெரியுமா? எலிசா சொல்கிறான், தெரியும், சும்மா இருங்கள். அப்ப இந்த பயணங்களிலே இடையே நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என சொல்லக்கூடிய அநேகர் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என தெரியும், ஆனால் ஒருவரும் பின்தொடரவில்லை. எலிசா பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். எப்படி வந்து கொண்டே இருக்கிறார்? இந்த எலிசா பாருங்கள், அங்கிருந்து கில்காலில் இருந்து பெத்தேல், பெத்தேலில் இருந்து எரிகோ, எரிகோவிலிருந்து யோர்தான் நதிக்கரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். எலியாவுக்கு புரிகிறது, ஓ, என்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த எலிசாவை கர்த்தர் தனக்கு பின் ஊழியத்திற்கு அழைக்கிறார் என அவர் அறிந்து கொண்டு எலியா எலிசாவை பார்த்து கேட்கின்ற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலியா கேட்ட கேள்விக்கு எலிசா சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுங்களா? உம்மிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்திலே எனக்கு இரட்டிப்பான வரம் தேவை. அன்பானவர்களே, வேதாகம காலத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய சொத்தை அவன் பிரித்து கொடுக்கும் பொழுது தலை பிள்ளைக்கு இரட்டிப்பான அந்த சொத்து கொடுப்பானாம். ஒரு தகப்பன் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சொத்து 4 பிரிவாக அவர் பிரித்து முதல் மகனுக்கு தலை பிள்ளைக்கு இரட்டத்தனையான சொத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு அந்த பகுதிகளை கொடுப்பார்களாம். இப்பொழுது எலிசா கேட்கின்ற காரியம், எனக்கு உம்மிடத்தில் இருந்து இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன், இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகின்றேன். எலியா என்ன பதில் சொல்கிறார்? 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். A hard thing you asked me, a difficult thing you asked me.
இது இவருடைய கையில் அல்ல, இவர் கொடுக்கின்ற காரியம் அல்ல. எலிசா எலியாவின் இடத்திலே சொத்து கேட்கவில்லை. He was not asking a wealth from Elijah. மாறாக அவர் கேட்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், please let a double portion of your spirit on me. உம்முடைய ஆவியின் வரத்திலே இரட்டிப்பை எனக்கு தாரும். இது அரிதான காரியம், இது ஒரு கடினமான காரியம் என்று அங்கு எலியா சொல்லுவதை பார்க்கிறோம். It is a hard thing you asked with me என்று சொல்கிறார். ஆனாலும் எலியாவுக்கு தெரியும், இந்த எலிசா எனக்கு பின்னே வந்து கொண்டே இருக்கிறார், பின்னே வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த எலிசாவை கடவுள் ஆயத்தமாக்குகிறார் என்று சொல்லி, நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. When I am taken from you, it shall be so for you, but if not, it shall not be so. நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை பார்ப்பாயானால், என் வாழ்க்கையிலே என் கடைசி காலத்தையும் நீ அறிந்து கொள்வாயானால். அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் கேட்கிற செய்தியானது சீடத்துவத்தினுடைய சாட்சி. அப்ப எலியாவினுடைய அந்த கடைசி காலத்தை குறித்து எலிசா தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அவன் ஒரு நல்ல சீடனாய் இருக்க முடியும் என்று சொல்லி எலியா நம்புகின்றான். இன்றைக்கு இயேசுவுக்கு சீடர்களாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய கடைசி காலங்களிலே நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்களும் நானும் அறிந்து, அதை உணர்ந்து, அவைகளை பார்த்து, அவைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளில் நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. ஏன்? இயேசுவின் பணி முடிவடைகிறது, நம்முடைய பணி துவங்க வேண்டும். எலியாவின் பணி முடிவடைகிறது, எலிசாவின் பணி துவங்க வேண்டும். சரி, நடப்பது என்ன? 11ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, பேசிக்கொண்டு அவர்கள் நடந்து போகையில் 11வது வசனம், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அன்பானவர்களே, நாம் இங்கு ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம் என்று சொன்னால், எலியா பரலோகத்திற்கு அக்கினி ரதத்தில் போகவில்லை, அக்கினி குதிரையில் போகவில்லை, சுழல் காற்றினாலே எடுத்துக்கொண்டு போகப்பட்டான். காற்று மிக முக்கியம். அது தேவனுடைய மூச்சு காற்று. இந்த உலகத்திலே சுழன்று அடிக்கும் காற்று, உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளும் காற்று, உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வாழ வைக்கும் காற்று. காற்று கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சுழல் காற்றினாலே இந்த எலியாவை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் மிக அழகாக இந்த காற்று என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அழகாக சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த எலிசா கேட்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இரட்டிப்பான நன்மையை, இரட்டிப்பான காரியத்தை தர வேண்டும். a double share of your spirit, a spiritual inheritance.
ஆவிக்குரிய சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். புரூகமேன் என்று சொல்லக்கூடிய அருமையான இறையியலாளர் அழகாக சொல்லுகிறார், சொத்துக்கு உரிமை கோரவில்லை, ஆவிக்குரிய வாழ்வுக்கு சுதந்திரவாளியாய் வாழ விரும்புகின்றார் எலிசா. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்களும் நானும் அநேக நேரங்களில் சொத்து, சுகம் இவைகளை தேடி அலைகின்றோம். ஆவிக்குரிய வாழ்வு, ஆவிக்குரிய வரம், ஆவிக்குரிய நிகழ்வுகளிலே நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய் காணப்படுவது இல்லை. எலிசா எலியாவின் இடத்திலே கேட்கின்ற காரியம், ஆவிக்குரிய வாழ்வுக்கு, நீர் பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு நான் சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று பார்க்கின்றோம். 12வது வசனம், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகின்றான். எலிசா பார்த்து, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். எலிசா எலியாவை தலைவனாக பார்க்கவில்லை. எலிசா எலியாவை தன்னுடைய ஒரு முன்னோடியாய் பார்க்கவில்லை. எலிசா எலியாவை தகப்பனாக பார்க்கிறான். பிள்ளையாகிய எலிசா தகப்பனிடத்திலே இரட்டை வரம் கேட்கிறான். தகப்பன் சொத்திலே தலைப்பிள்ளைக்கு இரட்டை சுதந்திரம் கொடுப்பதை போல இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் சுதந்திரத்திற்காக மகனாகிய எலிசா தகப்பனே, தகப்பனே என்று சொல்லி தகப்பன் பரலோகத்துக்கு செல்வதை அவன் பார்க்கிறான் என்று இங்கு நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். நடந்த காரியம் என்ன? எலியா அவன் மேலிருந்து விழுந்த ஒரு சால்வையை எலிசா எடுத்துக்கொண்டு அதை தண்ணீரை கொண்டு அவன் அடித்து அந்த யோர்தான் நதியை மீண்டும் அவன் பிரித்து அவன் தன்னுடைய ஊழியத்திற்கு அவன் திரும்பி வருகிறான் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், தகப்பனே தகப்பனே என்று சொல்லி இந்த எலிசா என்ன செய்கிறானாம், தன்னுடைய வஸ்திரத்தை இரண்டாக கிழித்து விடுகின்றான். துக்கம், துக்கம், தன் வஸ்திரத்தை இரண்டாக கிழித்து விடுகிறான். துக்கம். எலியாவின் சால்வையை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியிலே அதை அடிக்கிறான். தீர்க்கதரிசியினுடைய அதிகாரம் என்கின்ற அந்த சால்வை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அன்பானவர்களே, 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், எரிகோவில் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். They started honoring Elisa after Elijah. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவுக்கு பிறகு, அந்த முடிவில் உண்டாகின்ற காரியத்திற்கு பிறகு நம் வாழ்க்கையில் துவங்குகின்ற காரியம் மற்றவர்கள் நம்மிடத்திலே தேவனை உணர்கின்ற உணர்வாய் காணப்பட வேண்டும். A winding up life of Elijah make a beginning to Elisa, that the people have seen the Spirit of God fallen upon him, so they honored him. எலிசாவை தீர்க்கதரிசிகள் தரை குனிந்து வணங்கி வாழ்த்துகிறார்கள். இரண்டாவதாக, நற்செய்தி நூலிலே வாசிக்க கேட்ட அருமையான வேத பகுதி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே
நடந்த சம்பவங்களில் ஒன்று, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கும் பொழுது தனக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். வசனம் சொல்லுகின்றது, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 23வது வசனம், சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இப்பொழுது யோவான் இடத்திலே இருக்கிற அநேகர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள் என்று அறிந்த பிறகு ஒரு சம்பாஷணை உண்டாகிறது. யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 26வது வசனம், பரிசேயர்கள் யோவான் இடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே எல்லோரும் போகிறதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் முன்னோடியான யோவான் ஸ்நானகன் இடத்திலே எல்லோரும் ஒரு குறையாய் சொல்லுகிறார்கள். அன்பான தேவச்சனமே, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 8வது வசனம், அவன் அந்த ஒளி அல்ல. 20வது வசனம் நாம் வாசிக்கின்றோம், அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்கிறார். 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இவர் யார்? 23வது வசனம் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். I am a sound. I am the preacher. I am the forerunner. இயேசுவை குறித்து புகழ்ந்து மற்றவர்கள் பேசும் பொழுது யோவான் தன்னை குறித்து சொல்லுகின்ற காரியம் என்ன? இவன் ஒரு ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். இவர் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து அறிக்கை கொடுக்க வந்தவர். இவர் எலியா அல்ல, இவர் தீர்க்கதரிசியும் அல்ல. ஆனால் இவர் ஒரு எலியாவை போல, ஒரு தீர்க்கதரிசியை போல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய, அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு செவையான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன். யோவான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் சொல்லுகின்றான், நான் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. I am not eligible even to touch the shoe of Jesus. அவர் பாதரட்சையை கூட தொடுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படியானால் நான் யார்? யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 28ஆம் வசனம்,
நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். கிறிஸ்துவுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒருவர், எலியாவுக்கு பின்னால் அழைக்கப்பட்ட ஒருவர். இந்த இரண்டு வாழ்க்கையை நீங்களும் நானும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எலிசா எலியாவின் இடத்திலே ஆவியின் வரத்தின் சுதந்திரவாளியாய் காணப்பட அவன் ஊழியத்திற்கு அவன் வருகின்றான். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தினுடைய இரட்சகருக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு முன்னோடியாய் இந்த யோவான் ஸ்நானகன் வாழுகின்றான் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று. யோவான் ஸ்நானகன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று, இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்குள்ளே சம்பூர்ணமாயிற்று என்று யோவான் ஸ்நானகன் சொல்வதை பார்க்கின்றோம். This joy become a perfect in my life என்று அங்கு இந்த அருமையான யோவான் ஸ்நானகன் சொல்வதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சந்தோஷமாம்? a great joy, a complete joy. இயேசுவுக்காக எந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யும் பொழுது, யார் இயேசு? மணவாளன். யார் மணவாளன்? மணவாட்டியை உடையவன் மணவாளன். யார் மணவாட்டி? மணவாட்டி என்பது திருச்சபை. அப்படி என்று சொன்னால் திருச்சபை தன்னை ஆயத்தமாக்கி மணவாளனுடைய வருகைக்காய் காத்திருக்கும் பொழுது, இதை ஆயத்தம் செய்கின்ற மக்களாகிய நீங்களும் நானும் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் a great joy. 29வது வசனம், மிகவும் சந்தோஷப்படுகிறவன். அது மாத்திரமல்ல, இந்த சந்தோஷம் நிறைவாயிற்று, பரிபூர்ணமாயிற்று, a complete joy. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் இந்த உலகத்திலே மணவாளன் வருவதற்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது, பல்வேறு விதமான ஆயத்தங்களை செய்யும் பொழுது, அன்பானவர்களே, சுத்தம் செய்தல். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மணவாளனுடைய காரியத்தை நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கு இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தப்படுத்துதல். அன்பானவர்களே, மணவாளனுடைய வருகைக்கு மணவாட்டியாகிய திருச்சபையை ஆயத்தம் செய்து மணவாளனுக்கு முன்னாய் நிறுத்துகின்ற ஒரு ஊழியத்திற்கு பெயர் சீடத்துவம். மணவாளன் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறேன் என சொல்லி இருக்கிறார். மணவாட்டியை நீங்களும் நானும் ஆயத்தம் செய்யும் பொழுது இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஆயத்தமாம்? சீடத்துவம் என்கின்ற ஆயத்தம். மத்தேயு 28 வாசிக்க கேட்டோமே, நீங்கள் அவர்களை சீசராக்கி, அவர்களை சீடர்களாய் மாற்றி, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அவர்களை நீங்கள் உபதேசத்திலே நிலைத்திருக்க பண்ணுங்கள். இதோ நான் உங்களுடனே கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். இந்த பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றி வர வேண்டும். அன்பானவர்களே, சிலுவை என்கின்ற அந்த அருமையான வார்த்தை இல்லாமல் இந்த உலகத்திலே சீடத்துவம் இல்லை. மார்ட்டின் லூத்தர் அழகாக சொல்லுகின்றார், to bear the cross proves the only way of triumphing over suffering.
This is true for all who follow Christ because it was true for him. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவை என்றாலே இன்னைக்கு நாம் நினைக்கின்றோம் பாடு. ஆம், பாடுதான். ஏன் பாடு? இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு பாடுபட்டார். மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், இந்த சிலுவை என்பது அன்பானவர்களே, வெற்றிக்கு போவதற்கு முன்னே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துன்பம் தான் சிலுவை. Triumphing over suffering is the only way to bear the cross. இது உண்மைதான், இது உண்மைதான். ஏன் என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுபவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் பயணப்பட்டார். ஆகவே இயேசுவின் சீடர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சிலுவையை எடுக்க தயங்கக்கூடாது. துன்பத்தை கொண்டு நாம் துவண்டு போகக்கூடாது. எலிசாவை பார்த்து உன்னுடைய தலைவன் இன்றைக்கு போய்விடுவான் என்று சொன்ன பொழுது எலிசா சோர்ந்து போகவில்லை. எலியாவை பின்பற்றி போய்கொண்டே இருந்து எலியாவிடத்திலிருந்து இரட்டை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சீசர்கள் எல்லாம் இயேசுவின் இடத்திலே போகிறார்களே என்று யோவான் ஸ்நானகன் இடத்திலே சொன்ன பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அவர்தான் ஒளி, நான் ஒளியின் சாட்சி. அவர்தான் இரட்சகர், நான் இரட்சகரினுடைய ஆயத்த சத்தம். அவர்தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இன்றைக்கு உலகத்திலே அறிமுகப்படுத்துகின்ற ஒரு மனிதனாய், முன்னோடியாய் நான் இருக்கிறேன். யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சீடத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு அவர் பெருக வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் பெருகுவதில் அல்ல, இயேசு பெருகி நாம் சிறுக வேண்டும். அருமையான போன் ஆஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரத்த சாட்சியாக கடவுளுக்காக தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் சொல்கிறார், discipleship means allegiance to the suffering of Christ. இயேசுவினுடைய துன்பத்திலே நம்மை இணைத்துக் கொள்வதுதான் சீடத்துவம். And it is therefore not at all surprising that Christians should be called upon to suffer. ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த துன்பத்தை குறித்து ஒருபோதும் ஆச்சரியப்பட வேண்டாம். In fact, it is a joy and a token of His grace. அது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷமாம்? மனவாட்டியை மணவாளனுக்காய் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இட் இஸ் a great joy, it is a perfect joy என்று வேதத்திலே கற்றுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தகப்பனே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறோமே, அப்படி என்று சொன்னால் பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய பிதாவினுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோமே. பிள்ளைகளாய் வாழுகிற நீங்களும் நானும் சீடர்களாய் மாற வேண்டும். சீடர்களாய் மாறும் பொழுது சிலுவையை மறக்க முடியாது, சிலுவையை மறுக்க முடியாது. இந்த சிலுவை என்பது உலகத்தில் வரக்கூடிய பாடுகள். இந்த பாடுகளை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் என்பதை நீங்களும் நானும் உணரும் பொழுது, அவர் பெற்றுக்கொண்டு அவர் ரட்சிப்பு என்கின்ற மகிழ்ச்சியை தந்தார் என்பதை உணர்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்கும் எனக்கும் சிலுவையிலே மகிழ்ச்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் தாமே இந்த உலகத்திலே இயேசுவின் சீடர்களாகிய நீங்களும் நானும் இயேசுவினுடைய சப்தமா இருக்க வேண்டும், இயேசுவினுடைய ஒளியா இருக்க வேண்டும். இயேசுவினுடைய ஊழியத்திற்கு மணவாளனாகிய அவர் வரும் பொழுது திருச்சபையை ஆயத்தமாக்கக்கூடிய ஆயத்தக்காரர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அவனமாய் இயேசுவின் சீசர்களாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
எலியா பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் பொழுது அவனுடைய சொத்தின் மீது, அவனுடைய ஊழியத்தினுடைய வல்லமையின் மீது அல்ல, அவன் வரத்தை பெற்றுக்கொண்டதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியானவருடைய தேவாதி தேவனுடைய வரம் பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே சாட்சியாய் நிற்க இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். சீடத்துவம் என்பது இயேசுவோடு செய்கின்ற பங்கு. சீடத்துவம் என்பது சிலுவை சுமப்பது. சீடத்துவம் என்பது இயேசுவை குறித்து பேசுவது, இயேசுவை குறித்து ஒளியாய் வாழுவது. இயேசுவுக்கு சீசத்துவம் என்பது நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களை சீடர்களாய் மாற்றுவது சீடத்துவம். அன்பானவர்களே, இயேசுவின் சீடர்கள் ஆகவும் மற்றவர்களையும் இயேசுவின் அடியவர்களாயும் மாற்ற கர்த்தர் உங்கள் அனைவரையும் தொடர்ந்து வரும் காலங்களிலே ஆயத்தமாக்குவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, வசனங்களை கேட்டிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் உலகமெங்கும் சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு நாம் இந்த பாடலை பாடுவோம். கீர்த்தனை 187. இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ளுவோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே, உந்தனுக்கு ஊழியம் செய்ய என்னை தாங்கி அருளும். கீர்த்தனை 187. Oh
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என நாங்கள் பாடியிருக்கின்றோம். இதோ தந்தேன் என்று எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் அங்கு நாங்கள் செல்லுவோம் என நாங்கள் பாடலிலே உம்மிடத்திலே வாக்குரைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஆண்டவரே உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி இதோ முதலாவது எருசலேம் ஆகிய எங்கள் வீடுகளிலே, யூதேயாவாகிய இந்த தமிழ்நாட்டிலே, இன்னும் எங்கள் தமிழ்நாடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் உலகமெங்கும் எங்களை நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உம்முடைய சீடர்களாய் இந்த நாளிலே இன்னொரு அழைப்பு நீர் தந்ததற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாத்திரவான்களாய் காணப்படுகின்ற இரக்கம் எங்கள் மீது காணப்படுவதாக. இது ஆண்டவரே, உலகமெங்கும் இந்த கோவிட்-19 என்கின்ற இந்த தொற்று பரவுதலின் காரணமாக பல்வேறு விதமான சம்பவங்களை நாங்கள் காண்கிறோம். துக்ககரமான காரியங்களையும் நாங்கள் கேட்கின்றோம். இவைகள் அனைத்தின் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை இந்த காலை நேரத்தில் சுகம், பலன், ஜீவன், ஆயுசு நாட்களை கொடுத்து வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார், தகப்பன்மார், இன்னும் ஆண்டவரே வயோதிபர்கள், இன்னும் கையில் ஏந்துகின்ற பிஞ்சு குழந்தைகள் என எல்லாவற்றையும், எல்லா மக்களையும், எல்லா விதமான ஆண்டவரே மக்கள் கூட்டத்தினரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் போக்கும் வரத்துமாய் நாங்கள் எங்கும் அங்கும் போய்கொண்டிருக்கும் பொழுது எந்த குறைபாடும் எங்களில் வந்து சேராதபடி, எந்த குறைகளையும் நாங்கள் கொடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே உடைய அக்கினி மதிலை எங்களில் நிறுத்தி பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற டாக்டர்ஸுக்காக, விசேஷமாய் பேஷண்ட் மத்தியிலே அதிகமாய் நிற்கின்ற நர்சஸ்க்காக அதிகமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை பிரசன்னம் அவர்களில் இருக்கட்டும். உம் பலன் தார். அதுபோல் பெத்தாலஜி, வைராலஜி டிபார்ட்மெண்ட்டில் சோதனை கருவிகளை பயன்படுத்துகின்ற தம்முடைய பிள்ளைகளின் கைகளில் பலன் தாரும். அவர்கள் பக்கத்திலே உம் பிரசன்னம் தாரும். உம் வல்லமையிலே எந்த தொற்றுக்கு ஆளாகாதபடி புது பலன் உடையவர்களாகவே காணப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, காவல்துறை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த மக்களாகவே பணி செய்ய கர்த்தர் கிருபை தாரும். அரசு ஆட்சியாளர்கள், ஆளுநர்கள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி என முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நீர் தாரும். உம்முடைய பரம ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த கிருபை செய்யும். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எங்கள் உற்றார் உறவினர், திருச்சபை, எங்களுடைய நண்பர்கள், எங்கள் பந்துக்கள் அனைவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள், இனஜன பந்துக்கள், திருச்சபை மக்கள் மகிழ்ச்சியாய், சாட்சியாய், உமக்கு மாட்சியாய் காணப்பட அருள் தாரும். இதோ எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த எங்களுடைய அன்பு பிள்ளைகள் இம்மானுவேல், சோபனாவுக்காய் நன்றி சொல்கிறோம். திருமண ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக நீ நடத்தி எங்கள் மத்தியிலேயும் எங்கள் மக்களாக வந்து நிற்கின்ற ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணினீர். நன்றி சொல்கிறோம் பிதாவே. உம் நாமம் இப்பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும். அதுபோலவே திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் செபிக்கின்றோம். இந்த காலகட்டங்களிலே திருமண காரியங்களை குறித்து
அதிகமாய் சிந்திக்கின்ற திட்டமிடுகின்ற மக்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். கல்லூரிக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ வீடுகளில் இருந்து பணியாற்றுகின்ற மக்களை கர்த்தர் பலப்படுத்தும். இந்த ஜூன் மாதம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல சுகம் பலன், தொடர்ந்து வருமானம், தொழில் அனைத்திலும் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். கர்த்தாவே, உம் பிள்ளைகளாய், உம் சீடர்களாய், உம் சாட்சிகளாய் காணப்பட கிருபை தாரும். அந்த பாக்கியம் பெற்றவர்களாய் உயர்ந்து நிற்க ஆற்றல் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்பிரவேசிக்கப்படாதபடி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வரக்கடவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனையினுடைய நிறைவு பாடல், தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 224. கீர்த்தனை 224.